ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னு தி வாட்டர் மெஜிஷியன் சீசன் 1 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த ஒரு எபிசோடை வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க அண்ட் சில விஷயங்களாம் வந்துட்டு இன்டைரக்ட் டீட்டெயிலிங்காக தான் காமிச்சிருப்பாங்க. பட் நான் டேரெக்டாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாட்டர் மெஜிஷியன் சீசன் 1 எபிசோட் 9. நம்ம ஹீரோ அவன் ரூம்மேட்ஸ் கூட அவன் ரூமில் உட்காந்துருக்கும் போது நெல்ஸ் வந்து அவனோட வில்லேஜில் ஒரு ப்ராப்ளம், டி-ரேங்க் அட்வென்ச்சரர்ஸால தான் அந்த இடத்துக்கு போய் மிஷனை அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அது ஸ்கெலிட்டன் அண்ட் காப்ளின்ஸ் இருக்கிற ஏரியா தானே சொல்லுவோம். ஓ, இங்கே ஸ்கெலிட்டன் இருக்கா, நம்ம ஹீரோ ஹைப் ஆகிறான். ஃபைனலி போய் அந்த ஸ்கெலிட்டன்ஸை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகிறான். இது காலடிங்கிற பிளேஸில் இருக்கு, அந்த இடத்துக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கில் மாஸ்டர் கேட்குறாரு. ஒரு E-ரேங்க் பார்ட்டி போய் தோத்துட்டாங்க, டி-ரேங்க் பார்ட்டிக்கு வில்லேஜர்ஸே கோஆப்ரேஷன் கொடுக்கல, உங்களால் சக்ஸஸ் ஆக முடியுமான்னு கில் மாஸ்டர் கேட்குறாரு. ஏன் வில்லேஜர்ஸ் வெளியாளுங்களை அப்படி துரத்தி அடிக்க மாட்டாங்க, வேற ஏதாச்சும் காரணம் இருக்கலாம்னு நெல்ஸ் சொல்றான். முன்னாடி போன E-ரேங்க் பார்ட்டிக்கு ரொம்பவே காயப்பட்டுருச்சு. பட் ஸ்கெலிட்டன்ஸ் சமாளிக்க ஈட்டோட ஹோலி மேஜிக் இருக்காது போக ரியோ அவங்க கூட வர வேலையை முடிச்சுட்டு கூட நீ விட்னாஷுக்கு போகலாம் ரியோ அப்படின்னு சொல்லிட்டு கில் மாஸ்டர் சொல்றாரு. சரி நம்ம ஹீரோவும் நெல்ஸோட ஊருக்கு கிளம்புறான். இப்போ நம்ம ஹீரோவோட குரூப்பை டிராவல் பண்ணி ஒரு வழியா நெல்ஸோட வில்லேஜுக்கு போய் சேர்றாங்க. பெருசா எங்கேயும் நம்ம நிக்காம ஸ்ட்ரைட்டா நடந்துங்க வந்துட்டோமேன்னு கேட்கும்போது நம்ம ஸ்டாமினா ட்ரைனிங் தான் அதுக்கு காரணமோ அப்படின்னு சொல்லி ஆட்டோ யோசிக்கிறான். நெல்ஸ் திரும்ப வந்துட்டாப்பான்னு வில்லேஜர்ஸ் வெல்கம் பண்ணுவோம். உன்னை வில்லேஜை விட்டு துரத்தி அடிச்சுதான் நீ அட்வென்ச்சரர் ஆயிருப்படல நினைச்சு நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். ஒருவேளை ரியோக்கு தெரிஞ்ச பர்சனுக்கு அப்படி ஆயிருக்குமா என்னமோ, அதாம இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்றாங்க. இப்போ நெல்ஸ் ஓரோட மேயர் கிட்ட கூட்டிட்டு போறான். அவருமே ரொம்ப ஹாப்பியா நெல்ஸ் வெல்கம் பண்றாரு. நீ அட்வென்ச்சரரா மாதிரி ரொம்பவே மெச்சூர் ஆயிட்ட போலியா, இங்க இருக்கும் போதெல்லாம் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு தெரியுவான்னு அவர் சொல்லவும் நம்ம ஹீரோவும் மத்தவங்களும் சிரிக்கிறாங்க. நெல்சன் நம்ம ஹீரோவையும் மற்றவங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. எல்லாரும் அட்வென்ச்சரர்ஸ்னு சொல்லவும், ஸோ அப்போ நீங்க தான் அந்த ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு அந்த மேயர் பார்க்கவும், இதுக்கு முன்னாடி வந்து அட்வென்ச்சரர்ஸ்க்கு நீங்க கோஆபரேஷன் கொடுக்கலையாமன்னு கேட்கவும், ஸ்கெலிட்டன்ஸோ காப்ளின்ஸோ வந்ததே அந்த ஈஸ்டர்ன் வுட் பக்கம் தான். ஃபர்ஸ்ட் E-ரேங்க் பார்ட்டி போயிட்டு அடி வாங்கிட்டு திரும்ப வந்துட்டாங்க, போகக்கூடாத இடத்துக்கு போனதான் பிரச்சனைன்னு சொல்லவும், ஈஸ்டர்ன் வுட்ஸ்குள்ள டீப்பா போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி நெல்ஸ் கேட்கறான். ஆமாம், அடுத்து வந்து அட்வென்ச்சர்ஸும் அதே தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு தான், அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு திரும்ப அனுப்பிட்டோம். இந்த வில்லேஜில் பல ஜென்ரேஷன்ஸாக அந்த இடத்த அவாய்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு மேயர் சொல்லுவான். ஆமாம், அந்த இடத்துல ரத்தக்கரை பட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நெல்ஸும் சொல்கிறான். இது இந்த வில்லேஜோட சீக்ரெட்டு, ஸோ இதை என்னால் உங்ககிட்ட ஃபுல்லாக சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெல்ஸ் கேட்குறான். ஈஸ்டர்ன் வுட்ஸுக்குள்ளே இவங்க ஏன் போக மாட்டேங்கிறாங்கன்னு இப்போதைக்கு நமக்கு காமிக்கல. நெல்ஸோட வீட்டில் போயிட்டு நம்ம ஹீரோ சாப்பிட்றான். அவன் தம்பி தங்கச்சி கிட்ட எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த ஈஸ்டர்ன் வுட்ஸோட பேச்சு தான் அடிப்படுது. அட்வென்ச்சரஸ் வில்லேஜ் பேச்சு கேட்காம அதுக்குள்ளே போயிட்டாங்க, அதான் பிரச்சனை வந்துருச்சுன்னு அந்த பசங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வில்லேஜோட சீஃப் கிட்ட போயிட்டு நெல்ஸ் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துட்டான். ஸோ அது என்ன சீக்ரெட் அப்படிங்கிறத இவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இந்த வில்லேஜில் மொத்தமாக 2 சீக்ரெட்டான விஷயம் இருக்கு. ஒன்று, ஈஸ்டர்ன் வுட்ஸில் தான் இந்த வில்லேஜோட கார்டியன் பீஸ்ட் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லுவோம். கார்டியன் பீஸ்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ ஜாலியாக, அது ஏதாச்சும் ஒரு பெரிய சூப்பர் கிரீச்சராக இருக்கணும் பார்க்கணும்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். நான் அதை கண்ணால் பார்த்ததில்ல, பட் மேயர் ஒரு தடவை பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ எதையோ யோசிக்கவும், நீ வில்லத்தனமா எதையும் யோசிக்கலன்னு கேட்குவான். அப்பெல்லாம் இல்லை. சரி, 2வது விஷயம் என்ன நம்ம ஹீரோ கேட்டா, இந்த வில்லேஜில் ஒரு ஷ்ரைன் இருக்கு, அதை பற்றி நாளைக்கு எல்டர் உங்ககிட்ட டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நெல்ஸ் சொல்லியிருந்தான். இந்த இடத்த தாண்டி தான் யாரோ போகக்கூடாது, பட் சின்ன பசங்க சில சமயம் ரோல் சமைடுவாங்கன்னு சொல்லுவான். அது நெல்ஸாக தான் இருக்கும் நம்ம ஹீரோ கலாய்க்கிறான். காப்ளின்ஸ் அந்த பக்கமா வந்ததுக்கான தடையா இருக்கு. ஹீரோ மேஜிக் வச்சு சென்ஸ் பண்ணி தூரத்துல பார்த்து காப்ளின் இருக்குன்னு சொல்லவும், அப்ப எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுவோம் நெல்ஸ் சொன்னா ஒண்ணு மட்டும் உயிரோட விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதுங்களை ஐஸ் மேஜிக் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். மத்தவங்க போயிட்டு ஈஸியா அதை அட்டாக் பண்ணிருந்தாங்க. ஒரு காப்ளினை மட்டும் வேணும்னே உயிரோட விடுறாங்க. அது மத்த காப்ளின் இருக்கிற இடத்துக்கு ஓடி போகவும் அதோட மொத்த நெஸ்டையும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. எல்லா காப்ளின்ஸையும் நம்ம ஹீரோ ப்ளேஸ் பண்ணுவோம். அசால்ட்டா மத்தவங்க போயிட்டு அதை உடச்சிட்டாங்க. கேவுக்குள்ள இருந்து பெருசா ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கு. ஒரு காப்ளின் ஜென்ரல் வந்து நிக்கவும் மத்தவங்க பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஐஸ் பாயிண்டை யூஸ் பண்ணி அதை லாக் பண்ணி வச்சுட்டு அதோட கழுத்தை உங்களுக்கு ஈஸியா வெட்டுற மாதிரி பண்றான். ஒரு காப்ளின் ஜென்ரலையே தோக்கடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஜாலியா போய்கிட்டு இருக்காங்க. டை நெல்ஸ், நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு சொல்லி மேயர் பாராட்டுறாரு. அந்த காப்ளின் ஸ்லேயரையே போய் கண்டுபிடிச்சு காப்ளின்ஸ் தோக்கடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வில்லேஜோட சீஃப் அந்த இடத்துக்கு வராங்க. என்ன மாதிரி வயசானவங்களுக்குலாம் பெருசா இன்ட்ரோடக்ஷன் தேவையில்லான்னு நினைக்கிறேன். சரி, நீங்க டயர்டா இருப்பீங்க, இதை குயிக்கா முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஷ்ரைனுக்கு அவங்க கூட்டிட்டு போகும்போது கார்டியன் பீஸ்ட்டை மீட் பண்ண போற நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். அந்த வில்லேஜ் சீஃப் பார்ட்டி போய்கிட்டு இருக்கும்போது எர்த் மதர் காடஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்பெல்ல வந்து கேஸ் பண்ணுவோம். காடஸ் ஆஃப் லைட்டுங்கிற காடை மட்டும் தான் எல்லாரும் கும்பிட்டு நம்ம ஹீரோ பார்த்திருக்கோம். ஆஃப் எர்த்துங்கிறவங்களையும் கும்பிடுறவங்க இருக்காங்க. அண்ட் ஈவன் இவங்களாலையும் ஹீலிங் மேஜிக்கையும் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க மேஜிக்கை கேஸ் பண்றதுக்கு எந்த ஒரு ஸ்பெல்லையும்லாம் கேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல, வார்ட்லெஸ் கேஸ்டிங் அவங்களால யூஸ் பண்ண முடியும்னு அந்த பாட்டி சொல்றாங்க. ஃபைனலி அந்த கார்டியன் பீஸ்ட் இருக்கிற இடத்துக்கு அந்த சீஃப் கூட்டிட்டு போயிட்டு இவங்க அந்த காப்ளின்ஸை மொத்தமா ஹண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னு சொல்லவும், இந்த பீஸ்ட் கரப்டா இருக்கும், நான் தான் சரி பண்ணணும் நம்ம ஹீரோ யோசிச்சா அது நார்மலா தான் இருக்கு. வரிசையா ஒவ்வொருத்தரையா பார்த்துட்டு
வந்துட்டு அது நம்ம ஹீரோவை பார்க்கவும் என் பேர் என்ன கியோஷின், உன்னோட பேர் என்ன வாட்டர் மேஜிஷியன் கேட்கவும் என் பேர் ரியா நம்ம ஹீரோ சொன்னா கார்டியன் பீஸ்ட் அது நேமை இன்ட்ரடியூஸ் பண்ணி நான் பார்த்ததே இல்லையா அந்த பாட்டி யோசிக்கிறாங்க. என் நேம ஹியூமன்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ண கஷ்டமா இருக்கும், அதான் யார்கிட்டயும் சொல்ல. பட் இவர்கிட்ட என்னால இன்ட்ரடியூஸ் ஆகாம இருக்க முடியாது, முன்னாடி இருக்கிறதே எனக்கு ஒரு பெரிய பாக்கியம்னு சொல்லலாம். அவன் இதே மாதிரி தான் சொன்னா ஃபேரி கிங்குக்கு என்ன பிடிச்சிருக்கோம், மேபி அது எனக்கு இருக்கிற ஏதாச்சும் பிசிக்கல் ட்ரேட்டா இருக்குமோ நம்ம ஹீரோ யோசிக்கிறான். என்னோட காலம் முடிய போகுதுன்னு நினைச்சேன், பட் உங்க பிரசன்ஸ்ல இருக்கிறது அது எனக்கு ரொம்பவே வாமா இருக்கு, மேபி இன்னொரு 10,000 வருஷம் நான் வாழ்வேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த ஃபென்ட்ரிட் சொல்லுது. இந்த ஹண்டை நீங்க நல்லபடியா முடிச்சிட்டீங்க, அடுத்த ஸ்கெலிட்டன்ஸ் இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்கெலிட்டனை நான் ஒரு ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்கேன், ஃபர்ஸ்ட் வீக்கான 30 ஸ்கெலிட்டனை கொள்ளுங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ராங்கை திறந்து விடுதேன் அப்படின்னு அந்த ஃபென்ட்ரிட் சொல்லுது. அவன் ஹோலி மேஜிக் யூஸ் பண்றான், ஈஸியா அந்த எல்லா ஸ்கெலிட்டனையும் தோக்கடிக்கிறான். இப்போ அந்த பெரிய ஸ்கெலிட்டனை ஓபன் பண்றாங்க. கிரியேஷன் மேஜிக் ஹேமர்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கையில ஹேமரை கொடுத்து இதை வச்சு அட்டாக் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ இப்போ அந்த கார்டியன் பீஸ்டுக்கு சிக்னல் கொடுக்கவும் அதோட பேரியர் அதை ரிமூவ் பண்ணுது. அந்த ஸ்கெலிட்டனும் ரூமை விட்டு வெளியே வரவும் நம்ம ஹீரோ அதை வலிக்கி விழ வைக்கிறான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு அதை அடிக்கிறாங்க. எப்படியா அந்த ஸ்கெலிட்டனை வலிக்கி விழ வச்சு இவன் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு அடின்னு அடிச்சு சாவடிச்சிருந்தாங்க. அந்த ஸ்கெலிட்டனை அடைச்சு வச்சிருந்தா அந்த ரூம்குள்ள இவங்க இப்ப கண்டினியூ பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி இதுதான் அந்த வில்லேஜோட 2வது சீக்ரெட். இந்த இடத்துல தான் ஒரு ஷ்ரைன் இருக்கு. வில்லேஜ்ல இதுக்கு முன்னாடி இருந்த கடைசி பிரீஸ்டர் சொன்னது இந்த ஆர்பு ஒரு ஒளியோட இருக்கும், திடீர்னு ஒரு நாள் இந்த ஜுவல் பிரேக் ஆயிடுச்சு, இந்த மாதிரி கருப்பு கலர்ல மாறிடுச்சு, மேபி அந்த ஸ்கெலிட்டன் ஸ்பான் ஆகுறதுக்கு காரணமே இதுல இருந்து வர்ற பவர் சோர்ஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னு அவங்க சொல்லவும் இது வழியா அந்த மான்ஸ்டர்ஸ்னால தான் நில்ஸோட பேரண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இதுக்கு முன்னாடி அதுங்களோட ஹைட் அவுட் நம்ம கண்டுபிடிச்சதே இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சோ இதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் மான்ஸ்டர்ஸ் வராதுன்னு எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. இப்போ டாம்ஸ்ல இவங்க ரெஜிஸ்டர் பண்ணி கிட்டத்தட்ட 300 நாள் ஆக போகுது. இதுக்கு மேல அங்க இருக்கிற ரூம்ல இவங்களால தங்க முடியாது. சோ அவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து வெளியே ஒரு தனி ரூம் ரெண்ட்டுக்கு எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஹீரோவையோ கூப்பிட்டா அதுல சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு யோசிக்க டைம் வேணும்னு நம்ம ஹீரோ சொல்லியிருக்காங்க. எப்போ பெல்ப்ஸ் தான் எனக்கு ரெப்ரசன்டேட்டிவா அனுப்பி வைப்பா, பட் இந்த தடவை எனக்கு ப்ராக்சியா நீ போ ஆபல் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் அவனையும் விட்னாஷிட்ட அனுப்பி வைக்கிறாரு. வார்டே இல்லாம ஃபயர் மேஜிக்கை கேஸ்ட் பண்ணக்கூடிய ஒருத்தன் இருக்கான். என்னடா ஃபைட் பண்றீங்க, இன்னும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வேணும் நம்ம ஆளுங்களை திட்டிட்டு இருக்கோம். கிங்டம் ஆஃப் நைட்லில இருக்கிற விட்னாஷுக்கு நாங்க போறோம், நானும் திரும்பி வரும்போது நீங்க ட்ரைனிங் எடுத்து உங்ககிட்ட நான் இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட கமாண்டர் சொல்லிட்டு போறா. இருந்தாலும் நீ ட்ரைனிங்ஸ் கிட்ட இவ்வளோ ஹார்டா நடந்துக்கிட கூடாதுன்னு வைஸ் கமாண்டரா வாத்தட்டுறா. அவங்களை பயம் கொடுத்துற மாதிரி ஃபயர் மேஜிக்கை அவங்களுக்கு பக்கத்துல கரெக்டா டார்கெட் பண்ண இன்ஃபர்னோ மேஜிஷியன்ங்கிற டைட்டில் அதுக்கு நீ வர்த்தியாதான் இருக்கிற அப்படின்னு பாராட்டுறா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஸ்ட்ராங்கான ஐஸ் மேஜிக் யூஸ் பண்ணுவான் அப்படின்னு பேசும்போது லின் வந்துட்டு இந்த இன்ஃபர்னோ மேஜிஷியனை மென்ஷன் பண்ணியிருப்பா. ஏன்னா இந்த இன்ஃபர்னோ மேஜிஷியன் அப்படிங்கிறவன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கானவன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பான். அந்த இன்ஃபர்னோ மேஜிஷியனோ அவனோட கமாண்டரோ சேர்ந்து இப்போ விட்னாஷுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோ விட்னாஷுக்கு தான் எஸ்கார்ட் மிஷன்ல வரப்போறான். அவளும் இதே இடத்துக்கு தான் வரப்போறான். என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.